என்னடா அப்போ மறுபடியும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. என்ன இப்போ என்ன செய்ய போகிறாங்களா? இப்போ வருதாம் அவங்க அந்த பெட்ரோல் செட்டுக்காரன் முழுக்க வாங்கி கொண்டு போகிறாங்களாம். பேயா பெட்ரோல் செட்டு கிடந்தம்களா நீ என்ன வாசி முடிய கதான வந்து லைனில் நிற்க வேண்டிக்கிறேன். இது பழைய மாதிரி தான் வரப்போகுது. இன்னைக்கு கீவார் தான் அடிக்கணும் போல கல்லார். என்ன எங்க முடிச்சாங்க முன்னுக்கு எல்லாம் படுத்து கிடக்குறாங்களா? அங்கே அவன் ஒரு தான் தற்பால் வந்து கட்டுறான். நேற்று தவையில் எனக்கு முறை தெரிஞ்சா நான் முன்னுக்கு போயிருப்பேன். அங்கே எங்களுக்கு முன்னுக்கு எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க. மோட்டர் சைக்கிள்காரரை கொடுத்தா அவங்களுக்கு தருவாங்க. அங்கே எல்லாம் சண்டை முன்னுக்கு மோட்டர் சைக்கிள் சண்டை பிடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஆட்டோக்காரவனும் செருகிறாங்க. பெட்ரோல் தேவையானப்பா என்ன செய்யற? எல்லாருக்கும் பெட்ரோல் தேவை. மோட்டர் சைக்கிள் ஒன்றும் இல்லை. நானும் இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து அடிக்கிறாங்க. பெட்ரோல் எவ்வளோ முக்கியம்? ஒரு ஒரு எரிபொருள்ன்றது எல்லா தேவைக்கும் முக்கியம். இப்போ இது இல்லாட்டி இனி போக்குவரத்தால வர்த்தகங்கள் விலை சாமான எல்லாம் விலை கூடும். ஏற்கனவே விலை கூடி கிடக்கு. அது வேறு தம்பி தம்பி உதுக்குள்ள விடாது தம்பி. இடையில நீங்க எல்லாம் பூந்தாப்பா நாங்கள் எங்க எப்ப போய் சேர்றது? இதுக்குள்ள கண்ணுக்கு முன்னால 50 பேரை சேர்த்து போட்டீங்க. இதுக்குள்ள நீங்க வர வர மோசமா கிடக்கு. அந்த அக்காவை அரைக்க நிக்க சொல்லுங்க. அவன் வர வர மோசம். வெள்ளன மகன் சொல்லி ஒரு ஆளை விட்டவன். ஒரு வீட்டுக்கு எத்தனை மோட்டர் சைக்கிள் வந்து அடிக்கிறீங்க நீங்க? மனுஷர் பிறலுகளோட வந்து நாங்க வர்றவா. பின்னாலே அவங்க சாப்பிட போயிட்டாங்க இல்லையா? இவங்கள் வராங்க வாரம் வருதுன்னு புற நீல சேட்டோட வருது. வந்துட்டேன் விடிய வந்துட்டேன். இப்ப சாப்பிட போட்டு வரேன். அப்புறம் நீ இதுக்கு காய்ச்சி கொண்டு நிற்கிறா? நீ இவர் இடையில கூடுறாரு கூட. சரி நான் விடிய கொண்டு வந்து அங்கே போத்துல முன்னு கிடக்கடாப்பா. யார் இப்போ இடையிலக்க வச்சது? யார் இடையிலக்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க கொஞ்சம் எத்தனை பேர் வச்சுட்டோம் பாருங்க. அன்னையோ தம்பி ஏரியா இதுக்கு எல்லாம் வந்து ஆக்கள் வச்சாச்சு. கணவர் டீ சாப்பிட போயிட்டு சொல்லி போட்டு போயிருக்கேன். தெரிஞ்ச ஆக்கள் எல்லாம் இது இந்த கூட்டம் ஃபுல்லா இந்த நாங்களே 3 நாள் இடத்த அடிக்க வச்சிருக்கோம். இந்த போத்துல எங்க இடத்த தனியா இதுல இருந்தாலும் இடத்த தனியா இது சோடா பதல்ல ஒரே மாதிரி இது நான் தெரியுமா? இது சோடா போத்துல நல்லா தெரியும். நீங்க அது இது நான் இப்ப மனுஷிட்ட வாங்கி கொண்டு வச்சு 3 அடிக்கி விட்டுக்கிறேன். காலமா கொரோனாக்கு அதை இதுல வச்சிட்டு போனானே நான் குடிச்சிட்டு வார்த்தைகள் எல்லாரும் எடுத்து அடக்கி போட்டீங்க. ராசனா இந்த இடம் உனக்கு. நீ எந்த ஊர்? எந்த இடம் அது? நீ எந்த ஊர்? நாங்க எல்லாம் நீ எந்த ஊர்? நான் இந்த ஊர் தான். நீங்க உங்களோட ஊர்ல நடக்கிற பெட்ரோல் செட்டுக்கு போய் அடிங்க. அங்க எல்லாம் அடிக்கிறாங்க. பெட்ரோல் சைட்ல இந்த ஊர் இந்த ஊர்ல ஆறு முன்னுக்கு வந்து லைன்ல நிக்கிறவங்க மோட்டர் சைக்கிள்ல வந்து நிக்கிறவங்க வேலைக்கு போறாங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப நாங்க வேலை போக வட்டியா இருக்கு. எல்லாருக்கும் பெட்ரோல் தேவை. பெட்ரோல் இல்லாட்டி நாங்களும் வேலைக்கு போயிடாது. நீங்க லைன் சத்தியமா இதுல இருந்தா வந்து ஐயோ இதுல அந்த ஒரு அக்கா அக்கா சொல்லி போட்டு போயிட்டாவா? ஜெஃப்னா மற்றும் வன்னி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் நம்பகமான ஃபாஸ்ட் டெலிவரி மூலம் கேக், சாக்லேட், ஃப்ளவர்ஸ், கிட்ஸ் டாய்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் எசென்சியல் பிளான்ஸ் உட்பட உலகின் எந்த பாகத்துல இருந்தாலும் உங்களோட அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த பரிசுகளை அனுப்ப நம்பகமான இணையதளமா SSYaal.com அறிமுகப்படுத்துறோம். பேபால், பேங்க் டிரான்ஸ்பர் போன்ற வசதிகளோட ஆர்டரை எளிதா உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மேலதிக தகவல்கள் மற்றும் ஆர்டர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. இதற்கு வைக்காங்க, தயவு செய்து வைக்காங்க. இதுக்கு வைக்க இடம் இல்ல தம்பி, இடம் இல்ல. இது உங்களை போட்டு நீங்க அங்க பின்னுக்கு போங்க தம்பி. கொரோனா பின்னுக்கு போங்க, ஒழுங்கா இருந்து வாங்க. ஏன் சண்டையில பிடிக்கிறீங்க? இங்க பாத்தீங்க பெரிய கள்ள பயிரோட கட்டாங்களா அவங்க இங்க விடுறாங்களா? நீங்க அத்து பண்ணிக்கிறீங்க. பூந்து விட்டுறான் போட.
நான் இதுல 2 4 2 உனக்கு இங்க வச்சுக்கிறேன் அவன் இடத்தை பிடிச்சு போடுவான் 2 மொத்தம் 12 போத்தல் கிடக்கணும் மெண்டு தம்பி நான் படியா பாத்துறேன் நான் 4:30 இருந்து வந்து நிக்கிறேன் இந்த ஆக்கள் வந்தா நான் விட்டு வந்து பொம்பளை புள்ள எல்லாம் வந்துட்டு என்னடா பசித்தி என்று கதை சொல்றானா 2 தெரியல அண்ணே தயவு செஞ்சா என்ன உங்களுக்கு பின்னுதான் மத்தி கிடக்கணும் உங்களோட போத்தல இது உங்களோட முன்னுக்கு சரி இந்த 2 தாண்டக்கூடாது தம்பி தம்பியோ அண்ணன் அறியாது நான் பிரச்சனை எடுக்க வர இல்ல எல்லாருக்கும் பெட்ரோல் தேவை நான் கொரோனா பிடிச்சே நான் அடிச்சு கொண்டு திரியிறேன் விளங்கானே அப்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க எங்களுக்குள்ள கொண்டு போட்டா கடைசியா அவன் இங்க கொடுக்க மாட்டான் ஏற்கனவே மோட்டர் சைக்கிள் சண்டை பிடிக்கிறான் விடியல இருந்து அதே ஏதோ விடியாரோ தெரிஞ்சவனுக்கு அடிச்சு போட்டாங்களா லைன்ல நிக்க ஒருத்தர் குரோஸ் பண்ணி ஒரு தலையெல்லாம் வித்தியாசம் ஒரு 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 இது மாதிரி பிள்ளைங்க மாதிரி வந்து டேக்க பூந்தோன்னு அவருக்கு புல் டேங்க் அடிச்சு கொடுத்துருக்கேன் நான் தான் வச்சிருவேன் பெட்ரோலுக்கு 1/2 லிட்டர் அடிக்கலாம் 1/2 லிட்டர் அடிக்கலாம் அது ஏதோ நீங்கள் நாங்க வந்து அவட சமையல் சாமானுக்கு தந்து ஓட்ட அவட கொட்டி போட்டு அரக்கு வேணும் 1/2 லிட்டர் அடிக்கலாம் இதுக்கு 1/2 லிட்டர் அடிக்கலாம் இஞ்ச பாருங்க இவன் வருதா இஞ்ச மாட்டின் எல்லாம் அடிக்க வச்சுக்கிறாங்க லாம்ப கொண்டு வந்து வச்சுக்க மண்ணெண்ணையும் கொடுக்குறாங்களே கொஞ்சம் 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 பாருங்க குழம்பாங்க கொஞ்சம் இடவழியாங்க அரைக்கிறாங்க ஒண்ணுக்கு அவனுக்கு இடவழியை விட்டு அரக்கு தள்ளிடு அரக்கு இஞ்ச வந்து என்னன்னு தம்பி வந்த இடவழி விட்டுருக்க கூடாது இடவழி இல்ல கடந்து சரி அண்ணா உங்களோட போத்திருக்கு என்ன நடமைக்கிறீங்க நீங்க அடிக்கலாம் போத்துல தூக்கி தாரேன் நீங்க அடிக்க இந்த போத்துல தூக்கி தாரேன் நீங்க முதல்ல அடிங்க அப்படி விட மாட்டாங்க உங்களை பார்க்காம எப்படி மாதிரி கிடக்கு தம்பி என்ன என்ன பின்னி போ அந்த மூலையில இருந்து நீங்க பாருங்க நீங்க மனுஷன் பெட்ரோலுக்கு வந்து 8 மணி புறா வந்து நிக்கிறீங்க 4:30 இருந்து நாங்க பள்ளி திட்டா வந்து நிக்கிறோம் பெட்ரோல் தட்டுப்பாடு அரிசி தட்டுப்பாடு வாகனங்கள் தட்டுப்பாடு எலக்ட்ரிக் சாமான் எல்லாம் தட்டுப்பாடு மனுஷர் என்ன நாட்டை வாழ்றது எங்களுக்கு நாங்களும் மனுஷர் தான் எங்களுக்கும் உழைச்சி சாப்பிட குடும்பம் குட்டிகள் எல்லாம் இருக்கு எல்லாரும் அப்படித்தானேப்பா நீங்க எங்களை கண்டாட துரத்திரியா பொம்பளை பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்குறீங்க அது விடிய இருந்திருக்கு அந்த பிள்ளை நீ அங்க அன்றைக்கு இடம் கொடுத்து பார்த்தோம் என்ன அந்த அண்டிய நான் உள்ள வந்து வா ராயசன புடி இந்த பச்சை தட்டி ராயசன புடி ராயசன புடி ராயசன குளப்பாரு அண்ணா சும்மா நான் குளப்பாரு லைவ் குளப்பாரு அட அங்க இருந்த என்னடா இங்க வந்த நீ அது நான் கரெக்ட் வந்து நிக்கறாஜே வளையிட்ட அத நானும் தான் சரி விடுங்க சரி விடுங்க இது வங்கடா போத்தறடா சரி உங்கட போத்தல எதுக்கு வைங்க காலக்க வைங்க நான் பாத்துக்கறேன் ஆறாவது எடுக்க நான் பாக்குறேன் உள்ள வை உள்ள வை 12 போத்தல் அட இதுக்கு முன்னாடி சரியா இத மட்டும் அங்க போங்க நீங்க அங்க போங்க நான் பாக்குறேன் இதுல போர்டர் ரெண்டு வச்சா தான் சரி போர்டர் ஒண்ணு நீர் வைக்கிறே இல்ல தம்பி அத தாண்ட கூடாது இந்த இலா குத்தி கிடக்கு இலா குத்தினா தாண்ட கூடாது தயவு செய்து இல்லையே நான் ஒரு காலம் தாண்ட மாட்டேன் அரக்கி போக சொல்லுங்க முன்னுக்கு இருக்கறத போக சொல்லுங்க தள்ளி தள்ளி அண்ணா என்னவா பண்ண என்ன அவன் சண்டை முடியல இல்ல ஐயோ முன்னுக்கு சண்டை பிடிக்கிறாங்களாப்பா ஒரு கொட்டனை கொண்டு ஓரான டேங்க் கடிக்கிறானப்பா ஷூ அடே சண்டை பிடிக்கிறாங்கன்னா மோட்டர் சைக்கிள் காரங்க நிப்பாடி போட்டு எங்களை குடுங்கோவன் ஒரு சோட்டியோட ஒரு மனுஷன் ஜாத்து கல்ல கொண்டு ஓடுதப்பா என்ன சண்டை ஓ சரி சரி நான் இதுல இருக்கேன் ஒன் பர கொண்டு போட்டு இவங்கள் வடையல் இதெல்லாம் கொண்டு சுட்டு கொண்டு இதில் கொடுத்தாலும் நல்ல கொரோனாக்கு இருந்த மாதிரி நாளைக்கு ஒரு தரப்பால் கொண்டு வேணும் ஓ நாளைக்கு தரப்பால் கொடுப்போம் காசு எப்போ வாங்க டீ கடைக்கு தேவை கடைசியாக காசு தரணும் நாங்கள் கொரோனாக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு காசு வாங்கினாங்களே இல்ல எல்லார்ட்டும் கொரோனாக்கு நீ வேப்பன் வித்தது நீங்களே அது நான் இல்லை அந்த பெற்ற சொல்லிட்டு அது வேற யாக்கு அது எப்படி கொட்டில எல்லாம் போட்டுல இருந்தாங்க 3 நாள் சொல்றீங்க மண்ணெண்ணெய் குக்கர் கொண்டு வச்சு அதுல வச்சு தண்ணி கொண்டு குடிச்சினாங்களா 3 நாள் அதுல படத்துல இருந்தாங்க நாளைக்கு பெரல் எடுக்க தேய்ச்சிக்கா தண்ணியும் கொண்டாங்க என்ன கொஞ்சம் சீனியா குறைச்சி போட்டுருக்கலாம் தானே
என் சுவரே வாய்ப்பால் வேணும்னு பார்த்தா சந்தி கடையில் இல்லையா? இந்த வாயை பார்த்தோன்னே வந்துட மாட்டேன். என்ன குடிங்க, நல்லா இருக்கு நிற்குது. ஐயோ நான் சொல்றேன்டா, 4:30 அடிக்குதான் இவ்வளவு தூரம் வந்து கிடக்கு. இல்ல நாங்களும் கிட்ட போக பாருங்க, பெட்ரோல் முடிஞ்சு அப்படித்தான் பழமையா நடக்கிறது. நாங்கள் கஷ்டப்பட ஆனா அங்க பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாமே. தட்டுப்பாடு இல்லையா? இப்ப பார்த்து நான் செய்தி வழியே போட்டு கிடக்கு, உங்க சமூக வலைத்தளங்கள்ல போட்டு கிட பெட்ரோல் பற்றாக்குறை இல்லையா, ஆனா பெட்ரோல் இல்லையா என்னண்டு விளங்க இல்ல. அது நாங்க சமூக வலைத்தளங்கள்ல கொஞ்சம் பேர் நேற்று கொழும்புல 7 கிலோமீட்டர் உசுப்பேத்தி விட்டுருவாங்களாப்பா. இல்லைன்னு சொன்னோன்னா எங்களோட சனம் இருக்குதானே. உங்களால ஊர்ல இருக்கிற சனங்கள் போகும்போது இங்க எங்களோட யாழ்ப்பாணத்து ஜனம் என்ன செய்யும்? அடிச்சு முழுக்க கியூ. எனக்கு வேலை ஒரு பெட்ரோல் செட்லயும் போயிடலாம். அவ்வளவுக்கு சனம் வந்து எல்லாம் குமிஞ்சு. நான் நிக்க மாட்டேன் இது வழியே, எனக்கு வேலைக்கு தேவை. பெட்ரோல் எல்லாம் கிடக்கும். அங்க ஏதோ அங்க ஏதோ அடிபாடு, அவங்களுக்குள்ள என்ன அடிபாடு, சங்கத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை, கருத்து முறை எல்லாம் முரண்பாடு எல்லாம் இப்படித்தான் ஆரம்பிச்சவங்க. போன முறை இப்படித்தான் கொரோனாக்கும் புற வந்த ஆட்சியிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு புல்லாவே இல்லா போனது. சாமான் விலையேறினா இட்ட வரைக்கும் குறைக்க இல்லை. தேத்தண்ணி குடிக்க சரியான பக்கி ஆகடாது. எனக்கு சொல்லாங்க, நாளை வரைக்கும் ஃபேனை கொண்டு வாங்க. ஓஹோ, எங்கட பிசினஸ்ல கொஞ்சம் சொல்லக்கூடாது. ஆரம்பி தெரியல, வாய் விட்டுறாங்க. டீ கிடக்கணும். டீ இல்லை இல்லை என்ன கிடக்காது, டீயை கொடுங்க. என்ன காணும்? இந்த நிறைய தூரங்களுக்கு மோட்டர் சைக்கிள்ல வேலை போய் வர வேண்டிய நிலைமை தான் மோசமாக. சரியான கஷ்டம். ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் 2 லிட்டர் பெட்ரோல் அடிக்க வேணும். அப்ப என்னண்டு அடிக்கிறது? நீங்கள் ஒன்று செய்யுங்க, பச்சை தண்ணியில ஒரு மோட்டர் சைக்கிளை கண்டுபிடிச்சு. அப்ப என்னப்பா நீ கண்டுபிடிக்கணப்பா, நீ கண்டுபிடி. இவ்வளவு சொல்ற, நீ ஏன் வந்து இருக்கிற? அப்படி கண்டுபிடிச்சா ஏற்கனவே பச்சை தண்ணி இப்ப காசுக்கு தான் விக்குது. அதான் 2000 ரூபாய் பச்சை தண்ணி காசுக்கு விற்க, அது ஒரு மார்க்கெட்டிங்கா கொண்டு வந்துட்டாங்க. கடல் தண்ணியை அள்ளி டேங்குக்கு ஊத்தினா போடக்கூடிய வாகனம் சோழி. உப்பு சப்பத்தை சொல்லிக்கிறான். வந்தேல இருந்து நல்ல தண்ணியை வாங்கி விட்ட, நீ விடுங்கோண்டா போய் நடந்து போங்க. ஏன் பெட்ரோலுக்கு உங்களால நடக்குது? நீங்கள் என்ன சும்மாவா இருக்கிறீங்க? பார்த்தா எல்லா நாட்டிலையும் அவங்க உள்நாட்டு சண்டை நடக்குதா, அங்கே ஏதோ வேற ஒரு நாட்டுல அடிவாடம் நேற்று கூட எங்க குண்டு போட்டுருக்குறாங்களா பாக்குறேன். அதுல நீங்க மட்டுமே திறமை கோயில் அரங்கு 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 முன்னுக்கு அரங்கு முன்னுக்கு அரங்கு கரைச்சு கொண்டிருக்காங்க, வந்துருவாங்க. இதெல்லாம் இந்த அடிக்கலாம் என்னத்துக்கு தம்பி இங்க இங்க வா. அங்க போங்க, அங்க போங்க. நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க? என்ன அப்ப அங்க இருந்து கொண்டு வந்து என்ன இருக்கிறது வாங்கி அங்க போங்க, அங்க போங்க. அக்கா இங்க உங்களோட பெறலாம் இறக்கி போட்டா நீங்க அங்க நின்று வாய் வாங்க போங்க. முன்னுங்க சும்மா என்னோட தெரிஞ்சு நிக்கிறீங்க. நீங்க ஒரு ஆள் புள்ள தெரியுமா? இங்க ஆள் புள்ள தம்பி, நீங்க அப்பா வச்சு அடையாளத்தை பாருங்க. இன்னும் வராங்க வழி எனக்கு. நான் அதுக்கு பின்னால இருக்கு. நீங்க எல்லாம் இந்த கோட்டுக்கு பின்னால வரக்கூடாது. எஞ்சி பாருங்க. அப்ப என்ன இந்த விரல் இங்க பின்னுக்கு போனது? அது எனக்கு தெரியாது. நான் இதை தான் ஃபாலோ பண்ணி வந்து இருக்கேன். நான் பின்னால வந்து இருக்கேன். எங்கட போத்தல எல்லாம் வேற என்ன பின்னுக்குடா இங்க. இங்க 4 மணி என்ன யோசிக்கறாங்க. அண்ணா முன்னு கொண்டு வா. எங்கட பெறல முன்னு கொண்டு போ. மனசாட்சி இங்க இந்த தகர வெட்டா நோட் பண்ணி வச்சேன். தகர வெட்டு தாண்ட வரைக்கும் மிதிய பேனா. வேற எங்களுக்கு சொரி விடுறீங்க தம்பி. எந்த ஊர வண்ணி? சொரி விட்டு கொண்டு தெரியாது. அண்ணா இது நான் எந்த ஊர் அண்ணா? நீங்க எல்லாம் வேற ஊராக்களுக்கு தான் வந்து நீங்க உங்களோட ஊர் போய் பெட்ரோல் செட்ல உண்ட ஊர் எந்த ஊர்ன்ற பேர் எழுதுறே இல்ல. சரிதானே? திரும்பி போறாங்களே எல்லாரும். என்ன பிரச்சனை? முடிஞ்சுடா டே. செட்ல பெட்ரோல் முடிஞ்சு கிடந்ததே மோட்டர் சைக்கிள் காரங்களை கொடுத்து முடிச்சு போனாங்க. அப்ப நாங்க இங்க என்ன அடிக்கிறது? நாங்க இவ்வளவு நேரம் நின்றதே இங்க முடிஞ்சு எல்லாம் திரும்பி போகுது. ஓ இனி பெட்ரோல் டேங்க் வந்து என்ன நீங்க கேட்டுட்டு வர பெட்ரோல் என்ன எடுக்க கொஞ்சம் எடுக்கலாம். ஏன் அப்ப அவசரப்பட்டு முழு பேருக்கு நீங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு லிட்டர் அடிச்சு விட்டுருக்கலாமല്ലോ. பெட்ரோல் வர வேணுமா? தட்டுப்பாடு இல்லையா? வர வேணுமா? சரி போங்க. அது என்னன்னு விளங்க இல்ல. இனி என்னத்த செய்யணும்? அவன் மேனேஜர் சொல்றான் தட்டுப்பாடு இல்ல இருக்குதா, வர வேணுமா? அவன் செட்டில கடந்த முழுக்க எல்லாருக்கும் அடிச்சு முடிச்சு போட்டாங்க. இனி அளவா அடிக்கலாம் தானே. தட்டுப்பாடு இல்ல வரலாமண்டா ஒருத்தருக்கு 2 லிட்டர் அடிச்சு விட்டா கிடக்கிறத ஒவ்வொரு லிட்டரா பங்கிட்டு எல்லாருக்கும் முதலாவது வாரம் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு வராங்க. அது மோட்டர் சைக்கிளோ இல்ல வேற டேங்க் அங்க தங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கும் தங்களோட அனைவான ஆக்களுக்கும் பெட்ரோல் அடிக்கிறது. கொரோனாக்கு அப்படிதான் செய்தவியா? முதல்ல
என்ன 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 நீங்க உங்கள வெளியே பாருங்க, நாங்க லைன்ல நிக்கிறோம். அவர் பாரு அறிஞ்ச அவங்க பொடி புள்ளி. நானும் 6000 ரூபாய்க்கு கொடுத்தேன் நான் அப்போ. ஓ இங்க இந்த இடவழிகள் எல்லாம் ஒழுங்கு அடுக்க வேணும். வீட்டுல டேங்கிறாங்க கொண்டே கட்டி வச்சுனாங்கடாப்பா. மற்றது பெட்ரோலை விளக்க நிறைய அடிச்சு கொண்டு போனாவாம். ஈரம் இருக்கிற இடத்துல புதைச்சி வைக்கணுமா, ஆவியாய் பறந்து விட்டுரு. முதல்ல இருக்கா 10 லிட்டர் கொண்டே வச்சு 2 லிட்டர் எடுத்துலாம், 8 லிட்டர் ஆவியா வேலை போட்டும். இனி என்ன பாய் எடுத்து இல்ல படுப்போம். இந்த 2 நாள் இதெல்லாம் படுக்க போறோம். பிசினஸ் சொல்லி விட்டுறாரு. என்ன சொல்லி விட்டுறாரு? என்ன என்ன பிசினஸ் தானே, அதுக்கு தானே அடிக்கிறோம். உம்மட கல்ல அப்படி இடையில 300 பேர் 150 பேர் தாண்டி இங்க வந்து நிக்கிற. நாங்க உங்களோட ஒரு கேள்வி என்ன, நீங்கள் கூட அடிபட்ட பெட்ரோலுக்கு லைன்ல நிக்கிறீங்க, உங்கள்கிட்ட மோட்டர் சைக்கிள் வாகனங்கள் அதை பத்தி நீ அதை பத்தி கதை இல்ல. என்ன வர்றதுக்கு அதை பத்தி உங்களுக்கு கதை இல்ல. உங்கள்கிட்ட ஒரு வாகனமே இல்லையா? என்ன தெரியுமா? என்ன நானெல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணி ஆய்வு செய்து நாங்க பிசினஸ் என்ன பிசினஸ் கொரோனா வாகனமே இல்ல பெட்ரோல் தட்டுப்பாடு வரைக்கும் நாங்கள் கடைசி வரையும் வச்சிருந்தாங்க. நான் மட்டுமே 450 லிட்டர் கிட்ட கடைசியா டம் பண்ணி வச்சு நானே 6000 7000க்கு வித்தலாம்டா. அப்ப பார், அப்ப நீ மங்கள ஆள் தான். சும்மா இருக்கிற வண்டி எல்லாம் கியூஆர் வாங்கி கொண்டு அடிச்சு பதுக்கி வச்சிருந்தான்டா நான். எனக்கும் இப்ப பெட்ரோல் தேவையில்லை, என்னட்டே வாகனங்கள் இல்ல. நான் உன்னை பதுக்கிறது நான் இப்ப போட்டு பெரிய கிடாங்க ஒண்ணு பட்டி அந்த கேன் இருக்குல்ல, அந்த பெரல் நீல பெரல் போட்டு அதெல்லாம் தாட்டு வச்சுக்க. இதெல்லாம் கொண்டு போய் எல்லாம் பாருங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். எங்கட இடங்கள் ஒரு நாளையும் பிடிக்கலாம். எத்தனை பேர் போலீஸ் வந்து சுத்தினது, கரவே சுத்தினவியர், ஊராக்கள் காட்டி கொடுக்குற சுத்தினவியர், ஜிஎஸ்எல் எல்லாம் போய் சொன்னவியர், ஒரு நாளையும் பிடிக்க அது சொல்லல. எத்தனை கார்கார வளைஞ்சு வளைஞ்சு வருகிறோம். எங்களை போட்டு கொடுக்குறேன், நான் போட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு அந்த ஐடியா சொல்லலாம். நீங்கள் இப்போ இப்போ சொல்லி இப்போ இடத்தை பிடிச்ச மாதிரி இல்ல இல்ல, நான் இனி உங்களோட பிடிக்க மாட்டேன். உங்களுக்கு மேடம் முன்னுக்கு பிடிச்சு வச்சுக்கிறேன். என்னன்னு சொல்லிதான் என்னன்னு இப்போ ஒரு 12-13 பேரெல்லாம் கொண்டு அடிச்சு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம். முதல் இடத்துல சேர்க்கிறது, திருப்பி 20 கொண்டே ஒரு இடத்துல இது பண்றது. அந்த இடங்கள் நுட்பங்கள் சொல்ல மாட்டோம். கடைசி வரையும் பெட்ரோல் தட்டுப்பாட்டு மூட்டை நாங்கள் 5000 7,500 கூட விட்டுனாங்க. கடைசி அப்படிதான். இந்த முறை ஒரு 10,000 கொடுத்தா தான் எனக்கு பைக் கொண்டு எடுக்கணும். போனது கடவுட்டு கதை கேட்டு பாக்குறானா? நான் பதுக்கல இல்லடா, நான் எனக்கு தேவை வீட்டு தேவைகளை அடக்குறேன். வீட்டு தேவை தெரியாம போலீஸுக்கும் தெரியாம எல்லாம் வீட்டுக்கு பதுக்கி வச்சு 6000 பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வந்து நிக்கிறீங்களா? அதை பத்தி நீ கேட்க கூடாது. நாங்களே ஒவ்வொரு நாளும் நித்திர முழிச்சு தற்பால் கட்டி நாங்க படுத்து தானே நாங்க பெட்ரோல் அடிக்கிறோம். நீ வந்தங்களை குழப்பறாத லைன் குழப்பி கொண்டிருக்கிற யார் குழப்பறாத இல்ல நீ காய்க்கா பாய மூடு. அடே நீ அவரை உடைச்சு கொண்டு இங்க வந்து எங்க நடத்தை இப்படி நீங்களே கேவலமான வேலை சொன்னீங்க. பெட்ரோல் எல்லாம் எடுத்து கொண்டு என்ன பதுக்கிறீங்க நீங்க? அந்த மாதிரியா நாக்களால பெட்ரோல் நாங்க மட்டும் பதுக்கல. என்ன பெட்ரோல் இருக்கோ இல்லையோன்னு தெரியாமல சன லைன் அடிக்கிறோம். அப்ப நாங்கள கல்ல அதெல்லாம் உங்களால நீங்களே என்ன சரிகள் பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு வடிவா தெரியாம வந்து பெட்ரோல் செட்ல லைன்ல நின்னு ஒரு சரத்துக்கு முடாம லிட்டர் கணக்குல 150 200 லிட்டர் அதை பத்தி கேட்கல. எங்களுக்கு உழைப்பு நீங்க உழைச்சு விட்டு உங்களால சரியா பாடுபடுறது. வேலைக்கு போறவங்க தொழிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பெட்ரோல் இல்ல, நீங்க கொண்டு பதுக்கி போட்டு உள்ள ஆரம்பிக்கிறீங்க. 7,000 பிப் பண்ணீங்க. அதை பத்தி உங்களுக்கு உனக்கு தேவை நாசமா போறது, நாட்டை நாசமாக்கி வச்சிருக்கீங்களா? நாங்கள நாட்டை நல்ல கதையாக துறை வேற அதுக்கு வேற தேத்தாண்டி வேற செய்யற நாட வேலையில தேத்தாண்டி வந்து விதிப்பாங்க. என்ன மடியா இவன் சிக்கல் போட ஆக்களை கூட்டி கொண்டு வரேன். ஆக்களை கூட்டி வந்து படுக்கிறான். அத மாதிரி தான் உனக்கு செய்யும்.
இவனோட காய்ச்ச சிக்கலோட வஞ்சிலோட பெட்ரோல் சைட் காரணோட தெரியும் அல்லது வேறு கட்சிக்காரன் ஒரியாது என்னண்ணே நான் ஆசைப்பட்டு வந்து நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிறேன் இன்னும் கர்மம் ஒரியாது இந்த பெட்ரோல் சொல்லி இப்போ நாங்கள் எண்ணி பார்த்தாலும் பின்னுக்கு தான் நிற்கிறோம் வேலைக்கு வந்து இல்ல 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 வேற பெட்ரோல் சொல்லி போய் உடைச்சு கொண்டு அங்க இதோட லைன்டா அது நின்றா சிக்கலுங்க அங்க வாரானப்பா பெறலுகளை தூக்கப்பா எங்க பெறலுகளை தூக்கு கொண்டு கொண்டு அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்